போன செக்ஷன்ல நம்ம பார்த்தோம் எந்த வழியில போறதுக்கு உதவி செய்யறதுன்னு. இப்போ இந்த செக்ஷன்ல பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த வழியை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தடங்களாக்காங்க. இந்த ப்ரெசன்ட் டே வேர்ல்டில் யாரெல்லாம் இந்த வழியை வே ஆஃப் ஃபெய்த்தை மறைக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா we will see போர் வந்து எங்கே இருக்கிறாங்க, வேர் ஆர் த போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு செக்ஷனில் who are those who prevent us from seeing the way of faith. போன செக்ஷனில் பார்த்தோம் our guilt conscience, the way of the world, இது ரெண்டுமே வந்து நம்மள வே ஆஃப் ஃபெய்த்தை பார்க்க விடாம தடுக்குது. our own bragging, our own evil lives, our own conscience, குற்ற மனப்பான்மை, இது வந்து வே ஆஃப் ஃபெய்த்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வழியை பார்க்க விடாம தடுக்குது. ஏன்னா வே ஆஃப் ஃபெய்த் மூலிமா மட்டும்தான், ஒன்லி த்ரூ ஃபெய்த் யூ கேன் see unseen things. ஏன்னா ஃபெய்த் இஸ் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஸோ நான் பார்க்க முடியாத காரியத்தை பற்றிய அஷூரன்ஸ் தான் ஃபெய்த்து. அப்போ விசுவாச கண்களை தடுக்கிற காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. அது வந்து நம்ம கில்ட் கான்ஷியஸ், நம்ம ப்ரைடு, நம்ம பிராகிங், இது எல்லாமே நான் போன செக்ஷன்ல பார்த்தோம். அப்புறமா போன செக்ஷன்ல நம்ம பார்த்தோம் உலகத்தார் ஆசீர்வாதமும் எப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. உலக கிவிங்கும் வேர்ல்ட்லி கிவிங்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிவிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்னும் நம்ம ஃபர்தரா நிறைய பார்க்கலாம். ஜஸ்ட் கிளிம்ஸ் ஆஃப் இட் லாஸ்ட் செக்ஷன்ல நான் கொடுத்தேன். இப்போ இன்னும் நம்ம ஃபர்தரா டீப்பா வில் டிக் த வெல் டு மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஃபாலோ ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் prevents us from seeing the way of faith. False prophets இப்ப இருக்கிறாங்களா? எஸ். ஏன்னா இந்த காலத்துல, கடைசி காலத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா வருவாங்க. ஏன்னா கடவுள் சித்தத்தை செய்யறதுக்கு தான் கடவுள் வந்து நம்மளை முன்குறிச்சிருக்காரு, அழைத்திருக்கிறாரு, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு, குளோரிஃபையும் பண்ணியிருக்காரு நம்மள. எவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் நம்மலாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்கு இந்த உலகத்துல வரும்போது பல காரியங்கள் நம்மள ஹைட் பண்ணுது கடவுள் சித்தத்தை செய்யாதபடிக்கு. அது என்னன்னா நம்மளோட ஓன் டிசைர்ஸ், நம்மளுடைய ஓன் செல்ஃப், நம்மளோட ஓன் ஃப்ளெஷ், நம்மளோட கான்ஷியன்ஸ், இது எல்லாமே ஹைட் பண்ணுது. அதே மாதிரி வெளியே இருக்கிற ஆட்கள், who are those people who are outside, who hide us, who prevent us from seeing the way of faith, the way to give to the poor. அந்த காரியத்தை மறைக்கிறவங்க யார்? அவங்க ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். போன வாட்டி பார்த்தா ஃபேரிசீஸ் ஆட்ட மைண்ட் செட் உள்ளவங்க மறைக்கிறாங்க. இப்போ ஃபேரிசீஸ் வந்து செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இது பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளிச்சம் கம்மியா இருந்துச்சு, அவங்களால வந்து டிசைன் பண்ண முடியல, அந்த மாதிரி விதத்துல ஹைட் பண்ணாங்க. ஆனால் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் அப்படி கிடையாது. they have evil intention, they wantedly hide the truth. வேண்டே மக்களை திசை திருப்பறதுக்கே அவங்க வந்து அனுப்பப்பட்டவங்க. அப்போ வந்து ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் யாருன்னா அவங்க இப்போ கடைசி காலத்துல அநேக ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வருவாங்க டு டைவர்ட் us from the will of God, to prevent us from seeing the kingdom of God. அதனாலதான் கிங்டம் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு கிறிஸ்து இங்க இருக்கிறாரு, அங்க இருக்காருன்னு சொன்னா நம்பாதீங்க. கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்போ உள்ள இருக்கிறத பார்க்கக்கூடிய சக்தி எங்க இருக்கு? விசுவாச கண்களுக்கு தான் இருக்கு. அப்ப விசுவாசத்தை கட் பண்ணிட்டா, அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கட் பண்ணிட்டா, நீங்க வெளியே தான் கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்லிட்டு கடைசி நாட்களை மக்கள் வந்து நாலேஜ்க்காக அலைவாங்களாம். ஓ கிறிஸ்து இங்க இருக்காரு, அங்க இருக்கிறாருன்னு சேர்ந்து ஓடுவாங்களாம். அந்த மாதிரி பீப்புள்ல தான் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து ஏமாத்த முடியும். தன்னை உள்ள பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவங்க, அவங்களுக்கு வந்து ஆவியானவரை பெற்றவங்க ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் டிசீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஏன்னா ரொம்ப முக்கியம், பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா தே ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் டூயிங் த வில் ஆஃப் காட். கடவுளோட சித்தத்தையே மறைச்சிடுவாங்க. ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் போன வாட்டி முடிச்சது வந்து செக்ஷன் முடிச்சது ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸோட முடிச்சோம். பிதாவே உன் நாமத்தினால பிசாசுகளை ஓட்டினோம் அல்லவா, வியாதியஸ்தரை சுகமாக்கினோம் அல்லவா, குட் நியூஸ் கூட சொல்றாங்க இந்த ப்ராஃபிட்ஸ். எப்படி பாரு, எல்லாமே நற்கிரியை எடுத்தா தெரியுது வெளியே. ஆனா கர்த்தர் வந்து அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போகல், உங்களை அறியேன்னு சொல்றாரு, அக்கிரம செய்கை சொல்றாரு. இது எல்லாமே நம்மளுக்கு வெளிப்பிரகாரமா பார்த்தா எல்லாமே நல்ல காரியங்கள் தான். சுவிசேஷம் சொல்றது நல்லது, பேய்கள் ஓட்டுறது நல்லது, வியாதியஸ்தரை சுகமாக்குறது நல்லது. ஆனா கடவுள் எப்படி சொல்றாரு? அப்போ நம்ம டிசைன் பண்ணோம். அந்த வசனத்தை நல்லா படிச்சா என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே, பிதாவின் சித்தம் வந்து பரலோக ராஜ்யத்துல தான் இருக்கு.
அதனால தான் நம்ம பண்றோம், தை கிங்டம் கம், தை வில் பி டன் ஆன் earth as it is in heaven. ஸோ பரலோக ராஜ்யம் இறங்குனாதான் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியும். ஸோ பரலோக ராஜ்யம் தான் பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்துற வழி. பிதாவின் சித்தம் வந்து சீக்ரெட் கிவிங், உங்க ஆத்ம ரட்சிப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதியை ரெனியூ பண்ற ஒரு சித்தம். அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை மறைக்கிற ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து அநேகமா தோண்டியிருக்காங்க இந்த உலகத்துல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிதாவின் சித்தம் அவங்க தெரியவே தெரியாது. அதான் பெரிய பிரச்சனை. என்னன்னா, they just copy Jesus in flesh. ஜீசஸ் ஃபிளஷ்ல இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணாரு, வியாதியை சுகமாக்குனாரு. அது அப்படியே மாம்சத்தின்படி அப்படியே they don't know the meaning behind the miracles. ஏன்னா ஏசாமி சொல்றாரு, நான் இந்த பீப்புள் பாரிசீஸ்லாம் சொல்றாங்க ஏசாமியை பார்த்து, உங்களுக்கே தெரியும், பிசாசுகளை நாமத்துலதான் பிசாசை ஓட்டுறான் அப்படின்னு ஏசாமியை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்ப ஏசாமி சொல்றாரு, ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு எதிராக இருந்தா அந்த ராஜ்யம் எப்படி நிலைச்சு நிற்கும்? அப்ப நான் பிசாசுகளால ஓட்டினா உங்களுடைய ஜனங்க. அப்ப ஏசாமிக்கு முன்பதாகவே there were people, there were prophets who பிசாசுகளை டீமன்ஸை ஓட்டுனாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் ஏற்கனவே இருந்துச்சு. அதான் சொல்றாரு, நான் பிசாசுகளை ஓட்டுறேன்னு நீங்க சொல்றீங்க, அப்போ உங்களுடைய பீப்புள் எந்த நாமத்துல பிசாசுகளை ஓட்டுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறமா அதுக்கு டிஃபரன்ஸும் சொல்றாரு. என்ன டிஃபரன்ஸ் சொல்றான்னா, அவங்க பிசாசுகளை ஓட்டுறது வேற, நான் பிசாசுகளை ஓட்டுறது வேற. நான் பிசாசுகளை ஓட்டினால் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று அர்த்தம். ஸோ பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக கர்த்தர் பண்ண காரியங்கள் தான் பிசாசுகளை ஓட்டுறது, வியாதியை சுகமாக்குறது. குட் நியூஸ், தி குட் நியூஸ் அபவுட் கிங்டம் ஆஃப் காட். ஏன்னா பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்கு. அத்தி மலம் துளிரிடும் காலம் வந்தாச்சு. See, you don't recognize the time God has come to save you. ஏசாமி சொல்றாரு, if you நீ எலியா வருவான், எலியா பிறகுதான் நான் வருவேன்னு காத்துட்டு இருக்காங்க. எலியா வந்துட்டு போயாச்சு. பரலோக ராஜ்யம் சமீபமாயிடுச்சு. கிறிஸ்துவே உன் முன்னாடி நிக்கிறாரு. ஆனா நீ மாம்சத்தின்படி கிறிஸ்துவ அறிய பாக்குற. என் மிரக்கிள்ஸை பார்த்து கூட உன்னால ஜட்ஜ் பண்ண, பிகாஸ் யூ see my miracles, you don't know the secret behind my miracles ன்னு ஏசாமி சொல்றாரு. அப்ப இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் என்னன்னா, they just imitate Jesus. ஒரு ஃபிளஷ் மாம்சரீகமா ஏசாமி மிரக்கல் பண்ணா நானும் பிசாசுகளை ஓட்டுவேன், ஏசாமி வியாதியை சுகமாக்குறேன் நானும் வியாதியை சுகமாக்குறேன், ஏசாமி சுவிசேஷம் சொன்னா நானும் சுவிசேஷம் சொல்றேன். ஆனா பெரிய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா ஏசாமிக்கும் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ்க்கும்? வெளிப்பிரகாரமா தே லுக் கோல்டும் ரியல் கோல்டுக்கும் இந்த ஃபால்ஸ் கோல்டு, தட் இஸ் ஒரு இமிட்டேஷனுக்கான வித்தியாசம். தேய்ச்சி பார்த்தா தான் அது இமிட்டேஷன் தெரியும். கோல்டு பொண்ணுல புடமிட்டாலும் அது கோல்டு தான். ஆனா ஒரு சாதாரண மெட்டல் போட்டிங்கன்னா அந்த உருகி மேல கோட்டிங்லாம் உருகி மெட்டல், சாதாரண கருப்பு மெட்டல் தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் ஏசாமிக்கும் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ்க்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? பெரிய வித்தியாசம். ஏசாமி பிதாவின் சித்தத்தை அறிஞ்சிருந்தார். ஆனா ஏசாமி போலவே கோல்டாட்ட மின்றாங்க வெளிய பிரகாரமா மிரக்கல் செய்யறதுல. ஆனா ஏசாமி பிதாவின் சித்தத்தை அறிஞ்சிருந்தாரு. அதனாலதான் சொல்றாரு, நீங்க நல்ல தண்ணீரோ கெட்ட தண்ணீரோ ஒரே, நல்ல கண்ணியும் கெட்ட கண்ணியும் ஒரே மரத்துல இருந்து வராது. நல்ல தண்ணீரும் ஓப்பு தண்ணீரும் ஒரே ஸ்ப்ரிங் ஆஃப் வாட்டர்ஸ்ல இருந்து வராது. நீங்க அப்படிப்பட்ட பீப்புள். ரெண்டு காரியம் எப்படி ஒரே மரத்துல இருந்து வரும்? எவ்வளவு ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள்ல அவங்க. அப்போ நீங்க நல்லது செய்யறீங்க, ஆனா உள்ள நீங்க கெட்டவங்க. ஆனால் ரெண்டு கண்ணி உள்ளவர்களா நீங்க இருக்க முடியாது. பீப்புள் cannot see you inside. அப்போ ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் யாருன்னா, அவங்க பிதாவின் சித்தத்தை அறியாதவங்க, ஆனா வெளிப்பிரகாரமா ஏசாமியை காப்பி அடிக்கிறவங்க, மிரக்கிள்ஸ் பண்றதையும். அதனால சொல்றேன், அக்கிரம செய்கைக்காரர்களே, நீங்க பண்ண மிரக்கிள்ஸ் எல்லாம் வேஸ்ட்பா. அது பரலோக ராஜ்யத்தை ஒண்ணுமே பிரதிபலிக்கல. பரலோக ராஜ்யம் என்ன தெரியுமா? மத்த மக்களை கர்த்தருடைய சுவிசேஷத்தை செய்ய வைக்கணும், போர் யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கணும், உன் ஆத்மா சால்வேஷனுக்கு நீ உதவி செய்யணும். நீ சும்மா வெளிப்பிரகாரமா மத்தவங்க விட்னஸா இருக்கணும். விட்னஸ் பிளைண்ட் செய். உலக பீப்புள பிளைண்ட். அவங்களுக்குமே நீ விட்னஸா என்ன இருக்க போற? இந்த உலகத்தின் அதிபதி அவர்கள் கண்களை மூடி இருக்கிறான, உலகத்தார் கண்கள்ல. அப்போ மூடி இருக்கிறவங்க கண்களுக்கு நீ என்ன விட்னஸா இருக்க போற? உன் மிரக்கிள்ஸ் மூலியமா அவங்களே உன்னை உள்ளான மனுஷனை பார்க்க முடியாது. they themselves know who they are. அவங்களுக்கே யாருன்னு தெரியாது தன்னை. அப்ப அவங்க எப்படி டிசைன் பண்ண? சரி, உலகத்தார் ஏமாந்தா பரவாயில்ல, கர்த்தருடைய பிள்ளையாக நம்ம ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் கிட்ட ஏமாறலாமா? ஆவியானவரை வச்சுட்டு இருக்கோம். The truth has come inside us. Holy Spirit is the true light that shines. அவருக்கு தெரியும் எது பொய்ன்னு காமிப்பாரு. அதனால சொல்றாரு, எல்லா சுவிசேஷம் ஏத்துக்காதீங்க, மக்கள் கிட்ட இருந்து வர எல்லா சுவிசேஷம் ஏத்துக்காதீங்க. அப்படி இருந்தா you will be like a ship tossed in water. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க உலகத்தார் போல.
ஒரு 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 காரியத்தை சொன்னா இந்த ஒரு டீச்சிங் கேட்டோன்னே இப்படி போறது, ஒரு டிஃப்ரெண்ட் ஜீசஸை காமிச்சோன்னே அப்படி போறது, அப்புறம் இன்னொரு ஜீசஸை காமிச்சோன்னே அடுத்த கரைக்கு போறது. அப்போ ஒரு வேவ்ஸும் விண்டை பொறுத்து அந்த ஷிப்போட டைரக்ஷன் மாறுற மாதிரி ஒரு சின்னரோட மைண்ட் வந்து கான்ஸ்டன்ட்லி இட் இஸ் ஹிட் பை வேவ்ஸ் அண்ட் தே ஆர் டபுள் மைண்டட் பீப்புள் எப்படின்னா இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸோட டீச்சிங் வந்து புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னமோ புதுசா பைபிள் இருந்து கண்டுபிடிச்சு இப்படி சொன்னோன்னே இப்படி போறது, அப்படி சொன்னோன்னே அப்படி போறது. They are like ships tossed in water. So don't be a child in Christ. இப்போ மெச்சூர்ட் ஆக்க வேண்டிய காலம் வந்தாச்சு. ஆவியான நமக்குள்ள இருக்கிறது தான் அந்த மெச்சூரிட்டி. அவர் தான் எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க, அந்த ஆவி தேவனால் அனுப்பப்பட்டவைகளோ என்று தெரிஞ்சு அந்த சுவிசேஷத்தை அவங்க சொல்ற வார்த்தைகளை ஜட்ஜ் பண்ணும், டிசர்ன் பண்ணும். Say they come to hide the truth. They are wolves among the sheep. நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆட்டுத்தோலை போட்டு வந்தா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அது உல்ஃபா? அது ஏசாமி போலே மிரக்கல் பண்ணுது அந்த ஆடு, ஏசாமி போலே சுவிசேஷம் சொல்லுது, அது உல்ஃபானா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? Unless you have the spirit of God inside you. Spirit of God எவ்வளவு முக்கியம் இல்ல? Unless you have the true light, you can't discern things. வலது கைக்கும் இடது கைக்கும் டிஃபரன்ஸ் தெரியாத ஜனங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருக்கிறவங்க ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸை ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்கிறாங்க. அதனால ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் பயங்கரமானவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம்.